தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தின் ஒவ்வொரு அசருடைய தொழுகையையும் தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய தேவைகள் அது 1000 தேவைகளாக கூட இருக்கலாம். அது ஹலாலான தேவைகளாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருக்கின்றோம். அதுதான் ரமலானினுடைய மாதம். இந்த ரமலானினுடைய மாதம் முதல் 10 அது ரஹ்மத்தினுடைய 10. அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அடுத்த 10 அது மக்ஃபிரத்தினுடைய 10. அதிலே நடுப்பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது பாவ மன்னிப்பிற்குரிய 10. அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போன்று 3வது 10 அது நரக விடுதலையுடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம் இது கண்ணியமான மாதம், குர்ஆனினுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அதே போன்று இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக ஓதுவோம். என்ன திக்ர் என்றால், யா முசப்பிபல் அஸ்பாப், யா முசப்பிபல் அஸ்பாப் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரும்.